3, 2, 1 ஸ்டார்ட். ஓகே. எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் இந்த அனிமேஷன் போட்டலாம் எனக்கு ஆரம்பிக்க தெரியாது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே லீவு. பட் லீவாக இருந்தாலும் இத்தனை ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இந்த ஜெராக்ஸ்லாம் ஓட்ட சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. இது ஒரு சர்ச்சோடைய ஆர்டர். இந்த மாதிரி ஜெராக்ஸ்லாம் ஓட்டி ஃபோட்டோ காப்பி எல்லாம் பண்ணி புக்காக மாற்றி ஸ்பைரல் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்போ பில்லு போட்டு அந்த கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கலான்னு பார்க்கும்போது கஸ்டமர் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கோத்தகிரி தான். ஆனால் இன்றைக்கி சண்டே லீவ் அதுமா, சரி நேர்லேயே போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்த மாதிரியும் ஆச்சு, அதே மாதிரி ஒரு டூரு ஒரு ட்ரிப் போன மாதிரியும் ஆச்சு. ட்ரிப் இல்லை, ஒரு சின்ன ரைடு போன மாதிரியும் ஆச்சு. அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு இதை அப்படியே ஃபுல்லாக எடுத்துகிட்டு இதை பில்லை போட்டு கிளம்புவோம். ஸோ ஓகே, எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணிகிட்ருக்கோம். பேக் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு கோத்தகிரி ஒரு ரைடு கிளம்புவோம். ஓகே, ப்ராடக்ட் எடுத்தாச்சு, கிளம்புவோமா? ஓகே, லெட்ஸ் கோ. போகலாம், ரைட்டு. அதே போய் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துட்டு எனக்கு ஏற்கனவே வயிறு வலி இருந்தாலும் பிரியாணி சாப்பிடலாம். கண்டிப்பாக போயிட்டு கோத்தகிரியில் பிரியாணி வாங்கலாமா, இங்கேருந்து பிரியாணி வாங்கிட்டு போயிடலாமா? கோத்தகிரி போய் வாங்கிடுவோம். கோத்தகிரி போய் வாங்கிடுவோம் ப்ரோ. கோத்தகிரியில் போய் வாங்கிக்கலாமா? யா. ஐயோ, அந்த ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, அந்த பேர் என்ன, கிங்ஸா? தெரியலையே ப்ரோ. ஹோட்டல் இருக்குதா? ஹோட்டல் நின்று அந்த ஹோட்டலில் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக மாதுளம்பழம் டீ எல்லாம் நம்ம போடுறாங்க. யா, ஆரஞ்சு டீ மாதுளம்பழம் டீ சொன்னாங்க. அதெல்லாம் போய் என்னன்னு பார்த்துட்டு ஓகே சரியா? ஓகே ஓகே ப்ரோ, இதுதான் நினைக்கிறேன். இதோ கிங் கெஃபே. மாதுளம்பழம் டீனா தெரிஞ்ச உனக்கு? ஏன்னா இவனுக்கு ஆரஞ்சு, எனக்கு மாதுளம்பழம் டீ. வரும் எடுத்துக்குடி. ஓகேவா? பொறுமையா? ஓகேவா? அவசரமா? செம்மையாக இருக்குண்ணா. ஒன்று குடிச்சு பார்க்குறோம், ஒரே நிமிஷம். சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆரஞ்சு சூடாக குடித்த மாதிரி இருக்கு இல்லையா? நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு மாதுளம்பழம் டீ வந்துருச்சுடா. ஓகே, செஸ். டியூட், இது குடிச்சு பாரு. அதை விட இது ஒர்த்தாக இருக்குடா. குடிச்சு பாரு. குடி, நல்லா, அவ்வளோ ஒன்றும் சூடாக இல்லை. தெரில, அது ஆரஞ்சு குடிச்சதுனால டக்குன்னு தெரியல. ஆரஞ்சு ஸ்ட்ராங்காக இருக்கு, நல்லா இருக்கு இல்லையா? ஏதோ ஒன்று தெரியுது, அதுதான் நல்லா இருக்கு. எனக்கு அதுதான் பிடிச்சி. ஆரஞ்சு அது ஃபஸ்ட்டு நீ அதனை குடிச்ச, அதனால உனக்கு அது பிடிச்சிருக்கு. இது ஒர்த்தாக இருக்குதா? ஓகே. எங்கள் ஊருடைய ஸ்பெஷாலிட்டி இதுதான், அந்த மலைகள், அந்த மலையுடைய வியூ. ஆசம். சரி, கிளம்புவோமா? ஓகே ஓகே, போவோம். அப்படியே நூறு பின்னாடி உட்காருவா. ஓகே, ரைட்டு. இப்போ கோத்தகிரிக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஆக்சுவலாக எனக்கு இந்த இந்த ரோட்டு வழியாக, இந்த கோத்தகிரி ரோடு வழியாக நான் வந்துட்டு ஒரு 500 தடவை போயிருப்பேனா. ஒவ்வொரு தடவை போகும்போது வந்து இந்த செக் போஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டில் வர வண்டி, அது ஒவ்வொரு தடவையும் நான் ஸ்டக் ஆவேன். ஐயோ, அந்த வண்டி வந்து நம்ம இடிச்சிடுமா, மேலே இடிச்சிடுமான்னு ஒவ்வொரு தடவையும் பயமாக இருக்கும். அது ஏன்னு தான் எனக்கு தெரில. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி இந்த இடத்துல மேட்டுப்பாளையம் மக்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோஸ்ட்டாக இந்த ஊட்டி ரோடுடைய பெட் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் கோத்தகிரி ரோடு பெட்டெல்லாம் அப்படியே சின்னதாக இருக்கும் தான். இந்த மாதிரி அப்படியே பக்கத்துலேயே நல்ல பெட் எல்லாமே வரும். அதில் கொஞ்சம் இந்த ஆப்போசிட்டில் வர கார்காரங்களாம் அப்படியே மிஸ் பண்ணி உள்ளே ஏற்றிட்டாங்க. முடிஞ்ச டியூட். முக்கியமாக தான் இந்த டெம்போ மினி லாரி, இந்த குட்டியான அதுக்கிட்ட மட்டும் கொஞ்சம், அந்த வண்டிங்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சு, அவ்வளோதான். தலைவர் பேர் எப்படி நான் வேகமாக பார்க்குறாரு. தலைவரே பார்த்து போங்க. ஓகே. ஐயோடு பாங்க, பாரு நோட் பண்ணியா? ஓ
ஷோ ஒரு குரங்கு குட்டிடா. காய்ஸ் ப்ளீஸ் வண்டி ஓட்டுறீங்க ஹில் ஸ்டேஷனில், ஓகே ஃபைன். இந்த குரங்கு குட்டி எப்படி செத்துச்சுன்னு ஆக்சுவலாக தெரில. பட் இந்த மாதிரி ஏகப்பட்ட குரங்கு குட்டிகள், குரங்குகள், வனவிலங்குகள் எல்லாருமே வந்து நம்ம ஸ்பீடாக போகிறதுனால அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கோம். பட் இப்போ நம்மளுடைய சேஃப்டி மட்டும் முக்கியம் இல்லை, நம்மளுடைய சேஃப்டியும் முக்கியம், ஆப்போசிட்டில் வரவங்களுடைய சேஃப்டியும் முக்கியம், இங்கே சுற்றுற வனவிலங்குகளுடைய சேஃப்டியும் முக்கியம். ஹில் ஸ்டேஷனில் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து எல்லாத்துடைய சேஃப்டியும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அந்த குரங்கு குட்டி செத்து போய் கிடந்தது பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது நிஜமா. ஓகே, சேஃபாக ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ். இங்கே பாருங்க, இங்கே பாரு, இங்கே மாமரம்னு ஒரு போர்டு இருக்குல்ல, இந்த ஏரியாவுக்குள்ளே இரு இன்னி கொஞ்சம் முன்னாடி அங்கே ஒரு கட்டு போகுதா, ஒரு ஜீப் நிற்குதா, அந்த ஜீப்புக்கு பக்கத்தில் ஒரு கட்டு வந்து உள்ளே இறங்கும். இந்த கட்டு உள்ளே இறங்கும், செம்மையாக இருக்கும் உள்ள ஸ்பாட்டு. உள்ளே போனால் அப்படியே ஒரு மாதிரி வாட்டர் ஃபால்ஸு, அப்புறம் குளிக்கிற மாதிரிலாம் இடம் இருக்குது, செம்மையாக இருக்கும் தெரியுமா. போகலாம் ஒரு நாளாக. வா, ஒரு வழியாக மேலே ஏறிட்டோண்டாடி அப்பா. ஆனால் செம்மையாக இருக்குல்ல. அங்கே பாரு, அங்கே 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 கேமரா ஒழுங்காக காட்டுறா, அங்கே மட்டும் வெயில் தனியாக படுது, நல்லா இருக்குல்ல. டிரைவ் ஒர்க் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே மண்டை காஞ்சிருச்சு. ஓகே, அப்படியே பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு, சார்ஜ் வேறு வெறும் 4% 3% தான் இருக்குது. இன்னி கோடநாடு போயிட்டு இறங்கணும், கஸ்டமர் இடத்துல போய் சார்ஜ் போடுறதுக்கு கேட்போம். இன்னும் டெலிவரி பண்ணல, பொருள் அப்படியே கையிலே இருக்குது. ஓகே, போய் டெலிவரி பண்ணிட்டு அப்படியே கஸ்டமர் ப்ளேஸ்லேயே சார்ஜ் போடுவாங்களான்னு கேட்டுக்கலாம். எப்பா, கோத்தகிரிக்குள்ளே ஒரு வேளை ரீச் ஆகிட்டோம். செம்ம குளிர் எப்பா. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்தோம்லடா, அங்கே கூட குளிர் ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு. ஏரியாவுக்குள்ளே என்ட்ரானோன்னு என்னடா இப்படி குளிருது. அவசரப்பட்டு ஸ்வெட்டரு ஜர்க்கின் எதையுமே எடுக்காமல் வந்துட்டோம். ஆனால் நமக்கு தான் இப்படி ஆகுது. இங்கே இருக்கிற ஆளுங்களாம் பாரு, அசால்ட்டாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஐயோ நடுங்குதுடா, பல்லு டைப் அடிக்குது உனக்கு. ஓகே, அப்படியே கொஞ்சம் இன்னும் முன்னாடி போயிட்டுருக்கோம். கஸ்டமர் ப்ளேஸில் போய் சுடு தண்ணி இருக்கான்னு கேட்போம். இல்லைனா நல்லா சூடாக ஏதாச்சும் ஒரு பேக்கரி, எல்லாம் க்ளோஸாக இருக்கிற பேக்கரிக்குள்ளே உட்காந்து நல்லா சூடாக ஒரு சாயாவும் ஒரு வர்க்கையும் தொட்டு சாப்பிடுவான். இனி எவ்வளோ தூரம்டா இருக்குது கஸ்டமர் ப்ளேஸுக்கு? சரி, எனக்கு வந்து இருக்குது, போவோம். ஆக்சுவலாக ஒரு நேரு பார்க் கேட்டுக்கிட்டு தான் வர சொன்னார். பின்னாடி பாரு நேரு பார்க் இருக்குது. அங்கே தான் அங்கே பாரு எழுதிருக்கு பாரு நேரு பார்க்குன்னு. ஓகே, அந்த கேட்டுக்கிட்ட நிற்போம். அவர் வருவார், வரன்னாரு. நின்று வெயிட் பண்ணுவேன் அவருக்காக. வந்தார்னா ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு போய் சாப்பிடுவோம். அதாவது ஆக்சுவலாக உணர்ச்சி வசப்பட்டு மேலே வந்துட்டோம், நிப்பாட்டினோம். அண்ணன் கடையில் ஸ்வெட்டர் வாங்கிட்டு போயிடலான்ட்டு. கஸ்டமர் வர வரைக்கும் ஸ்வெட்டரா, மேட்டுப்பாளையண்ணா. குளிர் தாங்க முடியல. சரி, ஒரு ஸ்வெட்டராது போட்டு போகலாம். ஒரு ப்ளைன் பிளாக் ஹூடி கொடுங்கண்ணா. இதுவா ப்ளைன் பிளாக் இல்லையாண்ணா? உனக்கு வேணுமா? எனக்கு அது கொடுத்துரு, நீ போட்டிருக்கிறது நல்லாயிருக்கு. இந்தா, அது எப்படி எனக்கு பத்துமா? சரி, போட்டு பார்க்குறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே ஹூடிலாம் பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம். ஹூடி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக என்னோடய ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. இதா ஹூடியில் பரவாயில்ல, ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஹூடிலாம் பரவாயில்ல, குவாலிட்டி காட்டு. விறுவிறு இப்போ பரவாயில்லடா, போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. 150 ரூபா. எவ்வளோ? 300 ரூபா இருந்துச்சா? 300 ரூபா தான், பரவாயில்ல. அதுவும் டிஸ்கவுண்ட் பண்ணியும் கொடுத்தாரு, பரவாயில்ல. ஆமாம், அதுக்கப்புறம் அப்படியே கோத்தகிரிக்கு போய் கொஞ்சம் வியூ பண்ணலாம், கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்க்கறதுக்குள்ளே ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் தான் இந்த சிலை இருக்கு இல்லையா, அந்த சிலை இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே இந்த சைடு இருக்குது பாருங்கள், இந்த கடையில் ஜெராக்ஸ் கடை. இந்த பிரதர் தான் அப்படியே ஃபோனு கொடுத்தோடனே சார்ஜெலாம் போட்டு கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அப்படியே வீடியோ எடுக்கலாம் போன உடனே, அதை எடுக்க எங்களுக்கு சங்கடமாக இருக்குது. அவர் என்ன நினச்சிப்பார் அப்படிங்கிறதுனால தான் எடுக்கல. அப்புறம் அதுக்கு அந்த சைடு கொஞ்சம் முன்னாடி போனோம். போய் அங்கே இருக்க ரெசார்ட்டு, ரூம்ஸ் எல்லாத்தையும் விசாரித்தோம். இங்கே எல்லாருமே 2500 2200 அது கீழே எங்கேயுமே ரெசார்ட்ஸ் ரூம்ஸ் கிடையாது. அப்படி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதாவது இந்த சைடில் இருக்கிற ரெசார்ட்ஸை கொஞ்சம் ஹைஃபையாக இருக்கிற ரெசார்ட்ஸில் விசாரிக்கும் போது கொஞ்சம் அதிகமாக 2200 2500 தான் இருந்துச்சு ரூம்ஸ் எல்லாமே. அதே நம்ம வந்துட்டு இந்த சைடு மெயினில் ஏன் என்ன சொன்னது பிரதர்? தேங்க்யூ ப்ரோ, பாய் ப்ரோ. ஆக்சுவலாக யூடியூப் வ்ளாக் பண்ணுறோம். தேங்க்யூ ப்ரோ. இவர் தான் ஆக்சுவலாக சார்ஜ் போட கொடுத்தாரு, அதனால தான். ஓகே, அவர்கிட்ட கேட்டியா வீடியோ எடுத்துக்கலான்ட்டு? அவர் ஓகேன்ட்டாரா கேட்டோடனே? ஓகே, சரி கிளம்புவோமா? நமக்கு இது ஏரியா லஞ்ச் மணி 7 மணிக்கு லஞ்ச் சாப்பிட்ணுமா? சரி, முன்னாடி போகிற வெளில ஒரு பிரியாணி கடை பார்த்தேன், அங்கே போய் சாப்பிட்லாமா? போகலாவா? ஓகே, பசி ஆரம்பிச்சதுனால வண்டியை பார்க் பண்ணிட்டு
சரி சாப்பிட்லான்ட்டு தான் இங்கே ஜாய்கா தந்தூரி ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்குது. சரி அங்கே போய் சாப்பிட்லான்ட்டு போகிறோம். ஆக்சுவலாக இங்கெல்லாம் துணியெல்லாம் காய போட்டால் ட்ரெஸ்ஸு துவைச்சு மறுபடியும் காயவே காயாது போல இல்லையா? ஓகே யார் கோயிங். குளிர் தான், ஐஸ் சில்லுன்னு இருக்கா தண்ணி. ஐஸாக இருக்கு. ஓ சக்க ஐஸாக இருக்குடா. இங்கெல்லாம் தண்ணி இப்படி தாண்டா இருக்கும், நல்லா சில்லுன்னு இருக்கும் தண்ணி. ஓகே சாப்பிடும். ஆர்டர் என்ன சொல்லியிருக்கோம்? 2 நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன்டா. இதுக்கு முன்னாடி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணது அவங்க சொன்னது ஆர்டர்லாம் மறந்துட்டோம். என்ன ஆர்டர் சொல்லியிருக்கோம்? 2 எக் ஃப்ரைட் ரைஸு அப்புறம் கோட்டர் தந்தூரி சொல்லியிருக்கோம். பிரியாணி தான் கேட்டோம், பிரியாணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. சரி கோத்தகிரியில் எங்கே போய் ஹோட்டல்லாம் தேடுறதுன்னு தெரில. ஜாய்கா ஹோட்டலில் வந்தோம், ஹலால் தான் போட்டுருந்துச்சு ஃபுல்லாக. அதனால் அப்படியே உட்காந்து சாப்பிட்றோம். தந்தூரி வந்துருச்சுடா. ஃபைவ் டேஸ் லீவ் வந்துடும் மாதத்தில். கோத்தகிரி வந்துடும். நின்றுட்டேன் வேலை வீங்கா சண்டேலாம் இல்லை. மண்டை ஸ்ட்ரெஸ்ஸான வேலை. சூடாக இருக்குது. 25 டிஸ்டன்ஸ் சொன்னாங்க. நல்ல சூடாக இருக்குது. இங்கே என்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது, பேச முடியாது. டேஸ்ட் ஓகே, சூப்பராக இருக்குது. பரணி எடுத்துக்கோ. பரணி ஃப்ரைட் ரைஸ் வந்துருச்சு. வந்துருச்சா உனக்கும்? எக்கு போட்டிருக்கா அதில்? எக்கு போட்டு. ஓகே ஓகே. இந்த அப்படியே தந்தூரி எடுத்துக்கோ. சரியா? சரி சாப்பிட்டு மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஓவராடா ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது? அவ்வளோதான் உனக்கு முடிஞ்சு, எனக்கு முடிஞ்சுடா. இனி போகும்போது ஒன்று வாங்கணும், அதுக்கப்புறம் 10 நாள் இன்னொன்று வாங்கணும். சப்பாத்தி வாங்கலாமா? பரோட்டா உனக்கு போதுமா? எனக்கும் ஃபுல்லு. இது ஒன்று வாங்கிட்டு நீ சப்பாத்தி வாங்கியிருக்கலாம். ஆமாம் சரி ஓகே. அடிச்சோட்டு ஓகே ஓகே. கிளம்புமா? எலும்பு கூட விட்டு வைக்கல. அதை பேக் பண்ண சொல்லிடுறா. ஓகேவா? சரி அப்படியே வா, கை கழுவிட்டு வரலாம். ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. கும்முன்னு ஆயிடுச்சு வயிறு, சரியான பசி. ஓகே சாப்பிட்டாச்சு. ஜாய்கா தந்தூரி ரெஸ்டாரண்ட். அப்பா பார்த்து வாடா, கால் மாட்டுது. ஆக்சுவலாக டேஸ்ட் எல்லாமே ஓகே தான், ஆனால் எதிர்பார்க்கல நாங்கள் ப்ரைஸு கொளுத்திருச்சு. ஓகே ஒரே நிமிஷம், ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் ஆகிருச்சா? இப்போ தான் கனெக்ட் ஆகுது. ரேட்டு வைஸ் டேஸ்ட் வைஸ் எல்லாமே ஓகே. ப்ரைஸ் தான் ஓகே. இனி போகும்போது எல்லா ஹோட்டலையும் கேட்டு சாப்பிட்ணும், இது என்ன விலைங்க அது என்ன விலைங்க அப்படின்ட்டு கொஞ்சம். ஓகே இல்லை இருந்தால் கொடுக்கலாம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ராவலு, அதனால் பார்த்து தான் கொடுக்கணும். ஓகேவா? சரி அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோமா? போகலாமா? டியூட் இல்லைடா, ப்ரைஸ் வந்துட்டு அதிகம் அப்படின்னா அதிகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வச்சுருக்காங்க, இந்த இடத்துடைய வாடகை, இந்த இடத்தோடைய எக்ஸ்பென்ஸு. இங்கே நமக்கு வந்து ரெகுலரான பிஸ்னஸ் இருக்காது, சீசன் டைம் பிஸ்னஸ் தான் அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கேற்ற ப்ரைஸ் தான் அவங்க வச்சுருக்காங்க. நம்மளும் எல்லாத்தையும் குறை சொல்லக்கூடாது. நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸும் இங்கே இருக்கிறதுக்கு ஓகே தான். எங்கேயாவது பிரியாணி சாப்பிட்ருக்கலாம்டா, இங்கே பிரியாணி இருக்குன்னு போட்டிருக்கு பார். சரி ஓகே இன்னொரு நாள். ஆனால் கோடநாடு வியூ பாயிண்ட் போகணுன்னு ஆசைப்பட்டேன், பட் எங்கே இதுக்கே டைம் ஆயிடுச்சு. ஒரு நாள் கண்டிப்பாக வருவோம். கீழேருந்து ஒரு நாள் நல்லா சுட பிரியாணி சாப்பிட்டு, பிரியாணி எடுத்துகிட்டு மேலே வந்து கோடநாடு வியூ பாயிண்ட் கொண்டு போய் வச்சு சாப்பிட்லாம். சரியா? அது கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணுறோம், எடுத்து அதை வீடியோவும் போடுறோம். சரி இப்போ அப்படியே நீட்டாக கீழே இறங்க ஆரம்பிக்கலாமா? எங்கேயுமே ஸ்டாப் பண்ண வேணாண்டா, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அப்படியே ஆக்சுவலாக குஞ்சப்பனை வியூ பாயிண்ட்லாம் தாண்டி அங்கேருந்து எடுக்க மறந்துட்டோம், ஃபோன் பைக்குள்ளேயே வச்சிட்டோம். இப்போ தான் வந்து வீடியோ மறுபடியும் ஆன் பண்ணுறோம். பரவாயில்ல. ஆக்சுவலாக மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட்டு நல்லா இருக்குல்ல? நைட் மோடில் வீடியோ மட்டும் எடுக்க முடிஞ்சுன்னா ஃபோட்டோ செம்மையாக இருக்குது. இப்போ எடுத்து ஃபோட்டோ போடுறேன் ஃபோட்டோ தான் இருக்குது, ஆனால் வீடியோவில் ஒன்றுமே தெரில. நைட் மோடில் மட்டும் வீடியோ இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஓகே கிளம்புவோமாடா? எப்போ போவோமா? ஓகே அங்கே பாரு, அங்கே தெரியுது பாரு கீழே நம்ம போவோம்ல அந்த ரூட்டு. எனக்கு வீட்டுக்கு போகவே மனசு வர மாட்டேங்குது. அமைதியாக அப்படியே சுற்றிட்டே இருக்கலாம் தான் தோணுது. அவ்வளோதான். யானை மிதிச்சு சாவ, இல்லைன்னா சிறுத்தை கடிச்சு சாவ. சரி அடே கிளம்புவோண்டா, டைம் ஆச்சுடா. வாழை கூட்டுறியா? கூட்டு வா. யார் கூட? யாரோட ஆளாடா? என்னோட வாழையா? சரி சரி.
வாழை உன் கூட கூட்டு வரியா? அப்போ யார் கூட கூப்பிட்டு வருவாங்க? வில்லங்கமாக இருக்குல்ல இது. ஓகே டேய் பரணி கிளம்ப வேண்டாம், ஆடா போவோம். ஓகே கிளம்புமா, வண்டி ரெடி, உட்கார் பரணி போவோம். ஸோ மேட்டுப்பாளையத்துக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். டிராஃபிக்கை பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ என்னடா பேசுகிறது? சரி ஓகே, பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, முடிஞ்சு அவ்வளோதான். மேட்டுப்பாளையத்துக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இந்த ரைடு முடிஞ்சு நெக்ஸ்ட் ரைடில் சந்திப்போம். நெக்ஸ்ட் ஏதாவது ஆர்டர் வந்தால் கோத்தகிரி போவோம். ஆர்டர் இல்லை, அடுத்த வாரமே எங்கேயாவது போகலாம். சரியா? ஓகே பாய் பாய்.